வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி பொன்னியின் சமையலில் என்ன காலையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ காலையில் முட்டையை அவிச்சு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு, மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட்டு தெய்வா பாக்யஸ்ரீ இவங்க 2 பேருக்கு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், பேரம் பேசிங்க. அதை தாண்டி வேர்க்கடலை கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதையும் அவிச்சிடலான்ட்டு காலையிலேயே அவிச்சிட்டேன். காலையில் எழுந்தோடனே முதல் சீரக தண்ணி குடிச்சிடுவோம், நானும் என் மகளும். சீரக தண்ணியும் கொஞ்சம் 2 முந்திரி பாதாம் அது மாதிரி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை அடுத்து பார்ப்போம். கொஞ்சம் பனி இன்னும் இருக்கு இல்லையா, அதனால கோல்டாகவே இருக்குது. என் பேரன் பேத்திக்கு பூஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டாச்சு. நேற்று வச்ச மீன் இருந்தது இல்லையா, அதை பைரவர்கள் அங்கே இருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு மீனெல்லாம் பிச்சு போட்டு சாப்பாடு கலரி கட்டி ரெடி பண்ணிவிட்டேன். வெளியே போனோம், இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான், அதனால் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். வந்தாச்சு. என்னங்க தான் பைரவர்கள், அப்பா எத்தனை பேர் தெரியுமா, அவ்வளோ பாசக்காரனுங்க, பாசக்காரிங்க, எல்லாம் சமத்து பிள்ளைங்க. இவங்களோட அன்பு வந்து தூய்மையானது, உண்மையானது, நிச்சயமானது. ஒரு டைம் ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டால் அவ்வளோ வாலாட்டி அவங்களோட நன்றி தெரிவிப்பாங்க. நன்றி உள்ள ஜீவனுங்க அவங்க. உங்களை யாரையாவது விரட்டுது, இப்போ என்னையே கூட சில இடம் போனால் விரட்டும், ஏன்னா யாரும் ஏதோ பண்ணுவாங்க, நான் போகணும்னு மாட்டிப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டுருவேன், கூல் ஆகிடுவாங்க. அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. மீதிப்படி அந்த குழந்தைங்களாம் உண்மையிலேயே நல்லவங்க தான். யாராவது அடிக்கிறத வச்சு நம்மளை பார்த்து குலைப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு டைம் பிஸ்கெட் பாக்கெட் 2 டைம் அந்த பக்கம் போகிறீங்க போட்டிங்கன்னா அடுத்து அதோடு அவங்க வாலாட்டி தான் நன்றி தெரிவிப்பாங்க தவிர அடுத்த முறை நீங்கள் போடலையே, சோறு போடலையேன்னு கூட நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க, ஒரு முறை போட்டாலும் சாவர வரையும் நினைக்கிறவங்க தான் இவங்க. என்ன சொல்கிறது, இவங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு எப்படியோ, ஆனால் நான் அவங்கள ரொம்பவே மதிக்கிறேன். அவங்கள மதிக்கிற அவருக்கு வந்து நம்ம ஒன்று செய்யும்போது அவங்களுக்கு கடவுளுக்கே செஞ்ச ஒரு நிகர். நம்ம கடவுளுக்கு செய்கிறத விட இவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சது செய்கிறதுல அவ்வளோ நல்லது. எல்லாம் முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க, அவ்வளோ உண்மையான அன்புங்க. அதுதான் நான் நினைக்கிறேன் இவங்ககிட்ட இருந்து. சரி, அவ்வளோதான், எல்லாம் முடிச்சாச்சு. கிளம்புறேன்டா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் சொல்லிட்டு கல்யாணத்துலேருந்து வெளியே கிளம்புறேன். ஏன்னா வேலை இருக்குல்லையே ஆஃபீஸ்க்கு, அதுக்கு கிளம்புறேன். ஆனால் வழியில் பசி, என்ன பண்ணலான்னு யோசித்தேன். பார்த்தா ஒரு ஹோட்டல் இருந்தது, பொண்ணு போட்டு செம்மையாக இருந்ததுங்க. டிஃபன் தோசையாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், வெங்காய தோசைன்னு ஒன்று வாங்கினான், அவ்வளோ அருமையாக இருந்தது. உண்மையிலேயே இந்த பக்கம் போனால் இது கரெக்டாக எந்த ஏரியான்னு கேட்குற பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு கமெண்ட்டில் போட்டு வைக்கிறேன். பாண்டியன் ஹோட்டல், மதுரை பாண்டியன் ஹோட்டலுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. தேக்கிறார் பாருங்க தோசை, ஒருத்தர் தான் இருக்கார், ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் குயிக்காக அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே சூப்பராக இருந்து மன திருப்தியோடு சாப்பிட்டு போனேன். அதனால தான் நீங்களும் போனீங்கன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாமே. அதனால தான் சொன்னேன். பனி இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால இருமல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவ்வளோதான், ட்ராவல் கிளம்பியாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் ஊர் அடையாருக்கு, அந்த பக்கம் ஊரை. இப்போ ஸ்பெஷல் சொன்ன இவர் தான், பாபா தான். இன்றைக்கி வியாழக்கிழமை போனதுனால அங்கே இருக்கிற ஒரு குட்டி பாபா எங்களுக்கு பிடிச்சவர் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து மதியம் என்ன பண்ணேன், நம்ம வீட்டு சாப்பாடு காரக்குழம்பு வச்சு இல்லையா, முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். பாயம்மா இன்னைக்கு ஃபஸ்ட்டு நோன்பு விருந்து கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரையும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே.